இது வந்து நம்ம பிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா complete nutritions full and the செடியோட growth செடியோட growthനെ அது നന്നായിട്ട് സ്വാധീനിക്കും അല്ലേ அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ப்ரூன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வர ஃப்ரூட் தான் வந்து நல்ல ஈல்ட் கொடுக்கும் நல்ல growth வரும் அല്ലേ நம்ம இப்போ வரது எல்லாமே வந்து காய் சிறுசு இருக்கும் பெருசு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் சோ அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஜீவாமிர்தம் எந்த ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருந்தாலும் கம்ப்ளீட்டா அந்த செடி இந்த காய்க்கு தான் போகும் அப்ப செடி வளராது அப்ப ஒரு வருஷம் கழிச்சு நம்ம செடியை விட்டுட்டோம் அப்படினா அந்த ஃப்ரூட்டுக்காக அப்ப கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் வந்து நம்ம ஈவன் சைஸ்ல வரும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஒரே growth இருக்கும் സുഹൃത്തുക്കളെ നമസ്കാരം ഓർഗാനിക് കേരളത്തിന്റെ പുതിയ വീഡിയോയിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം നമ്മൾ ഇന്ന് ദീശൻ ഓർഗാനിക് ഫാമിലാണ് ദീശൻ ഓർഗാനിക് ഫാം മീനാക്ഷിപുരത്താണ് പാലക്കാട് തമിഴ്നാട് അതിർത്തി ഇവിടുന്ന് ജസ്റ്റ് 1 കിലോമീറ്റർ കൂടിയേ ഉള്ളൂ തമിഴ്നാട്ടിലേക്ക് ഇവിടെയൊക്കെ ഭയങ്കര രസകരമായ തമിഴ്നാടൻ കൾച്ചർ പോലെ നമുക്ക് കാണാൻ പറ്റും അങ്ങനെയുള്ള നമ്മുടെ ഈ ദീശൻ അഗ്രോ ഫാമിലെ നമ്മളെ ജ്ഞാന ശരവണൻ ആണ് നമുക്ക് ഈ ഫാമിൻ്റെ ഉടമ നമുക്ക് ഈ ദീശൻ അഗ്രോ ഫാമിനെ ഒറ്റവാക്കിൽ ഒതുക്കാൻ കഴിയില്ല കാരണം എന്താ വെച്ചാൽ 2017 കേര കേസരി അവാർഡ് അല്ലേ കേര കേസരി അവാർഡ് നേടി എടുത്തിട്ടുള്ള ഫാമാണിത് അതുമാത്രമല്ല ഈ 2019 ഏറ്റവും നല്ല സംസ്ഥാനത്തെ യുവ കർഷകനുള്ള അവാർഡ് നേടിയിട്ടുള്ള വ്യക്തിയാണ് ജ്ഞാന ശരവണൻ നമുക്ക് ഇവിടെ വന്ന് നോക്കിയാൽ മനസ്സിലാവും പക്ക ഓർഗാനിക് ആയിട്ടാണ് നമ്മുടെ എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യുന്നത് ഇവിടെ കാണുവാൻ ഒരുപാട് വിശേഷങ്ങളുണ്ട് അപ്പോൾ നമുക്ക് ഒട്ടും വൈകാതെ നമ്മുടെ വീഡിയോയിലേക്ക് പോകാം ഇവിടുത്തെ വിശേഷങ്ങൾ നമ്മുടെ ജ്ഞാന ശരവണനോട് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം എന്താണ് പ്രധാനമായിട്ട് നമ്മൾ ഇവിടെ ചെയ്യുന്ന കാര്യങ്ങൾ എന്തൊക്കെയാണ് ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரளா ஆர்கானிக் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் ஞான ஆர்கானிக் கேரளா வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் ஞான சரவணன் ஆக்சுவலி இது நான் வந்து ஒரு விவசாய குடும்பம் தான் ஸோ என்னோட ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா படித்தது எல்லாமே சிட்டிஸில் கோயம்புத்தூரில் படித்தேன் சென்னையில் படித்து முடிச்சுட்டு அங்கே ஐடி ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ படித்து முடிச்சு 8 வருஷம் அங்கே இருந்தது 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனி சென்னையில் ஸோ 2016 ரிசைன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஃபார்மிங்க்கு வந்தாச்சு കൃഷിയിലേക്ക് ഇറങ്ങി ആമാം ശരവണൻ ഭായ് അപ്പോൾ നമ്മൾ നമ്മുടെ കാറ്റിൽ ഷെഡിൽ എത്തിയിരിക്കുകയാണ് ഏതൊക്കെ ഐറ്റമാണ് ഇവിടെ ഉള്ളത് ஸோ இது வந்து தான் நம்மளோட நாட்டு மாடுக ஷெட் இது தேசி கவுஸ் இருக்குது ஸோ இதுல வந்து 4 ஷெட் மாடு இருக்கு ஸோ இது வந்து சஹிவால் അല്ലേ സഹിവാൾ പഞ്ചാബിലോടുന്നത് ஸோ இது வந்து காங்கிரேஜ் மகாராஷ்டிரா அதுவும் குஜராத் காங்கிரேஜ் குஜராத் ആണല്ലോ குஜராத் ஸோ அதுவும் கிர்ரம் குஜராத் ஸோ நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படினாலே பேஸ் வந்து எல்லாத்துக்கும் நாட்டு மாடு அதாவது இந்தியன் பிரீட்ஸ் மட்டும்தான் ஸோ இதோட சாணம் கோமியத்தில் வந்து அவ்வளோ ஒரு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் கூடுதலாக இருக்கும் ஸோ இப்போ இங்கே என்ன டீசன் ஃபார்ம்ஸில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நாட்டு மாட்டோட சாணத்தை இந்த மாதிரி பக்கெட்டில் எடுத்துக்குவோம் இங்கே பக்கெட்டில் எடுத்துட்டு நெக்ஸ்ட் இதோட கோமியம் எல்லாமே இதில் ஃபில்டர் ஆகி இங்கே வந்துடும் இங்கே போய் இதில் வந்து இங்கே ஃபில்டர் ஆகிடும் ஸோ அது வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கேனில் இந்த கேனில் டெய்லி மார்னிங் வந்து இதில் கலெக்ட் பண்ணிக்கிறது இது டெய்லி கலெக்ட் பண்ணிக்கிறது ஸோ இது எதுக்காக கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யா ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து நாட்டு மாட்டோட சாணம் கோமியம் தான் இதுக்கு பேஸு ஸோ நம்ம என்டையர் ஃபார்முக்கு வந்து இதுதான் ஃபெர்டிலைசர் இது மாத்திரமே നമ്മുടെ ഫാമിൽ യൂസ് ചെയ്യുന്നുള്ളൂ അല്ലേ எக்ஸ்ட்ரா இது இல்லாமல் அடிஷனல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கவுடங் கிடைக்கிறது வந்து வெர்மி கம்போஸ்ட் யூனிட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு വെർമി കമ്പോസ്റ്റിന്റെ യൂണിറ്റ് ആണ് ഈ കാണുന്നത് അല്ലേ അത് യൂണിറ്റ് വെർമി കമ്പോസ്റ്റ് ഇത് ഈ ഷെഡ് എത്ര വലിപ്പമുണ്ട് എങ്ങനെയാണ് ഇതിന്റെ ഒരു രീതി இது 60/40 சைஸ் இதில் வந்து ஒரு மொத்தம் 4 தொட்டி இருக்கு 4 தொட்டி இருக்கு ஸோ ஒரு தொட்டிலையும் 5 டன் வேஸ்ட் போடலாம் 5 டன் 5 டன் ஓகே ஓ ஸோ இதுதான் வெர்மி கம்போஸ்ட் ஷெட்டு ஓகே ഇതിങ്ങനെ 4 തൊട്ടി ഇരിക്കും അല്ലേ തൊട്ടി இருக்கு ஸோ இதுக்கு பேஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது சாணகம் ப்ளஸ் ஃபார்ம் வேஸ்ட் 60% சாணகம் வேணும் 40% ஃபார்ம் வேஸ்ட் வேணும் ஸோ இது எல்லாமே லேயராக போட்டுட்டு அப்புறம் மண்ணீரை விடும்போது ஒரு 2 months to 3 months பீரியட்ல இது கன்வர்ஷன் ஆகிடும் நம்மளுக்கு வந்து அது உரமாக கிடைக்கும் 3 மாதம் கொண்டு அது ரெடி ஆகும் ரெடி ஆகிடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து கன்வர்ஷன் பீரியட்ல இருக்கு இது ஒரு 1.5 months ஆச்சு എത്ര 1.5 മാസം ആச்சு ഇത് ആൾമോസ്റ്റ് കൺവേർട്ട് ആയിடுச்சு ആൾമോസ്റ്റ് കൺവേർട്ട് ആയതാണ് അല്ലേ ആമാം ഓക്കെ കൊള്ളാമല്ലോ അല്ലേ
இது 3 மாசമായി அല്ലേ? இது 3 மாசம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு கன்வர்ஷன் ஆனால் இந்த மாதிரி ஒரு டீ டஸ்ட் மாதிரி ஃபெர்டிலைசர் கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகே, நம்ம கொடுக்குற ஃபார்ம் வேஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் നമുക്ക് ഇവിടെ എങ്ങനെ എത്ര ഏക്കർ സ്ഥലമുണ്ട്? ഇത് മൊത്തം 36 ഏക്കർ. 36 ഏക്കർ. 36 ഏക്കറിൽ പ്രധാനമായിട്ട് നമ്മൾ തെങ്ങാണ് ചെയ്യുന്നത് അല്ലേ? 1800 മരം അല്ലേ? ബാക്കി ഞാൻ വരുന്ന വഴിക്ക് കുറച്ച് പപ്പായും കാര്യങ്ങളൊക്കെ കണ്ടു. പപ്പായൊക്കെ ഇടവേളയായിട്ട് വെച്ചിട്ടുണ്ടോ? பப்பாய் வந்து பார்டர் கிராப்பா வச்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் தயார் பண்ணுறதுக்கு பப்பாய் ஒரு மெயின் இன்கிரிடியன்ட். EM சொல்யூஷன் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பப்பாயா மெயின் ஒரு இன்கிரிடியன்ட் அதுக்கு. ആണോ? ஆமா. അപ്പോൾ അതിനു വേണ്ടി വെച്ചതാണ്, നമ്മളൊരു വ്യാവസായിക അടിസ്ഥാനത്തിൽ വെച്ചതല്ല. இல்ல 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 யாராவது நம்ம பர்சனல் யூஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் யாராச்சும் ரிலேட்டிவ்க்கு கொடுத்து விடுறோம். അങ്ങനെ அது நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அது ஃபெர்டிலைசரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே EM சொல்யூஷன் வேண்டி இல்ல? EM சொல்யூஷனுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ ப்ளஸ் இன்டர்கிராப் வந்து வாழை ப்ளஸ் அரிக்கநட்டு நட்மக். ஸோ இதெல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் பேരയ്ക്ക പോട്ടിருக்கு. പേരയ്ക്ക ഇരിക്കുന്നുണ്ട്. ഹൈഡൻസിറ്റി ഫാമിംഗ്. ഓക്കെ, നമുക്ക് എന്നാ പേരയ്ക്ക ഒന്ന് കണ്ടാലോ? അപ്പോൾ ഇത് പേരയ്ക്കകത്തോട്ടൊക്കെ. പേരയ്ക്കകത്തോട്ട് ഇത് ഇത്ര കുള്ളൻ പേരയ്ക്കകളാണല്ലോ അല്ലേ? ഡ്വാർഫാണ്? ഡ്വാർഫ് അല്ല, ഇത് ഹൈ ഡെൻസിറ്റി കോൺസെപ്റ്റ്. ഇത് ഡെൻസിറ്റി. അപ്പോൾ പ്രൂൺ ചെയ്ത് നിർത്തും അല്ലേ? ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மாதம் ஆச்சு இதோட வயசு, செடியோட வயசு 5 மாதமாയിട്ടുള്ളോ? 5 மாதம் தான் ஆச்சு. ஓகே, അപ്പോൾ ഇതിൽ നിറയെ കായ്കൾ നിൽക്കുന്നുണ്ടല്ലോ, എത്ര പെട്ടെന്ന് ഇത് കായ്ക്കുമോ? இல்லை, ஒரு 4th 5th மந்த்லேயே காய் ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும். பட் இந்த காயை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இது இப்போ பிச்சு விடணும். പൊട്ടിച്ച് കളയണം. ஏன்னா அப்போ தான் செடியோட ஆரோக்கியம் கூடுதலாக வரும். ஒரு வருஷம் கழிச்சு இது கம்ப்ளீட்டா ப்ரூன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்ற ஈல்டு தான் வந்து நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். അപ്പോൾ നമ്മൾ ഇതിന്ന് ഈൽഡ് എടുത്ത് തുടങ്ങിയിട്ടില്ല? ഇല്ല 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 ഇല്ല, ഇപ്പോൾ வந்து ഒരു 5 മാസം ആச்சு இதுக்கு ചെടിക്ക്. ഓക്കെ, പക്ഷെ പല സ്ഥലങ്ങളിലേ വലിയ 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 കായകൾ നിൽക്കുന്നുണ്ട് കേട്ടോ അല്ലേ? இருக்கு. பட் அந்த காய் இப்போ கரெக்டா மார்க்கெட் போகாது. ஏன்னா ஒவ்வொரு ஷேப் வரும், ஒவ்வொரு சைஸ் இருக்கும், വ്യത്യസ്ത രീതിയിലാവും അല്ലേ? பெருசா இருக்கும், ஒன்று சிறுசா இருக்கும். இது ப்ரூன் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வர கிராப், செகண்ட் தேர்ட் கிராப் தான் வந்து இது கரெக்டா ஈவனான சைஸ் வரும், நல்ல ஒரு டேஸ்ட் கூடுதலா இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் பண்ண முடியும். സത്യം നമ്മൾ ഇവിടെ എത്ര തൈകൾ ചെയ്തിട്ടുണ്ട് ശരിക്കും? இப்போ இது வந்து ஒரு ஏக்கரால 850 தை பிடிச்சிருக்கு. ഒരു ഏക്കറിൽ 850 അല്ലേ? 850 തൈകളിൽ നിന്നേ നമുക്ക് ശരിക്കും ഒരു വർഷം കഴിഞ്ഞ് ഈൽഡ് എടുക്കുകയാണെങ്കിൽ നമുക്ക് ചെടിക്ക് ആവറേജ് ഒരു 30-40 കിലോ വരെ എടുക്കാം. 40 കിലോ വരെ എടുക്കാം ഒരു വർഷത്തിൽ. ഇതിന്റെ സീസൺ എപ്പോഴാണ് ഇത് ശരിക്കും ഇതിന്റെ കായ ഉണ്ടാവുന്നത്? ഒരു 8-9 മാസം നമുക്ക് ഈൽഡ് കിടക്കും. 9 മാസത്തോളം കിടക്കും. അതല്ലേ? 9 മാസം വரைக்கும் കിടക്കും. അപ്പോൾ കർഷകനെ സംബന്ധിച്ച് നല്ലൊരു ആദായം തന്നെയാണ് അല്ലേ? இது மெயின் வந்து இன்னொன்று வந்து என்னன்னா கமர்ஷியலாகவும் மார்க்கெட்டில் நல்ல வாண்டட் இருக்கு. இன்னைக்கு தோட்டத்தில் இதோட ரேட் வந்து ஒரு 55-60 ரூபா வரைக்கும் இருக்கும். விவசாயிகிட்ட எடுக்கிறது 55-60 ரூபாய்க்கு இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு. ஸோ அகைன் இது ஸ்டோருக்கு போகும்போது 120 ருபீஸ் வரைக்கும் இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதேல. அப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக அர்க்கா கிரண் சொல்கிற வெரைட்டி வந்து ஜூஸ்க்கு வேல்யூ அடிஷனுக்கு இது வந்து நிறைய ஒரு வாண்டட் இருக்கு. ஆனதே அர்க்கா கிரண். ஓகே. பிங்க் கோவா நம்ம இந்தியன் ப்ரீடு பிங்க் கோவா. அது ஸோ இதோட அந்த பிங்க்னஸோட ஸ்வீட்னஸ் பிங்க்ல வர கிடைக்கும். ഇതിൽ വാല്യൂ അഡിക്ഷൻ എന്ന് പറയുമ്പോഴേ നമ്മൾ എന്തൊക്കെയാണ് ഇതിൽ നിന്നുള്ളൊരു പ്രോഡക്റ്റ് ശരിക്കും എന്തൊക്കെയാണ് ചെയ്യാറ്? இது மெயின் வந்து இந்த பல்ப்பு வந்து ஜூஸ்க்கு எடுக்கிறாங்க, அந்த ஃப்ரூட்டை. அகைன் இந்த லீஃப் வந்து சுகர் பேஷண்ட்க்கு இருக்காங்க இல்லையா, டயபெட்டிக்ஸ்க்கு. ஸோ இதை பொடிச்சு இதோட பொடியை வந்து டயபெட்டிக்ஸ்க்கு எடுக்கிறாங்க. അപ്പോൾ അത് അതിന് പോകുന്നുണ്ടല്ലേ? പോകും, அந்த மாதிரி இருக்கு. ശരവൺ ഭായ്, ഇതാണ് നമ്മുടെ തെങ്ങിൻ തോട്ടത്തിന്റെ ഒരു ഭാഗം അല്ലേ? தென்னன் தோட்டத்தில் இது ஒரு போர்ஷன். இந்த பிளாட்ல வந்து கம்ப்ளீட் கவுங்கு போட்டிருக்கு. കവുങ്ങ് ഇന്റർ ക്രോപ്പ് ആയിട്ട് ഉണ്ടല്ലേ? എത്ര കവുങ്ങിന്റെ തൈ വെച്ചിട്ടുണ്ട് ഇവിടെ? மொத்தம் 2000 തൈ വെച്ചിருக்கு. ஸோ இதோட ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா 8x8 இன்டர் கிராப்னால ஒரே லைன் மட்டும் கொடுத்தா போதும் இப்போ இதுக்கு. ஸோ இது வந்து என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மங்கலான்னு சொல்லுவாங்க. இன்டர்மங்களா? ஓகே. അതിന് പ്രത്യേകത എന്താണെന്നറിയോ? ஈல்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஒரு 2.5 years to 3 yearsக்குள்ள ஈல்டு வந்துடும். അതെയാ? ஒரு லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 years வரைக்கும் இது காய்ச்சி கொடுக்கும், காய தந்துകൊണ്ടே ഇരിക്കും. ஆமாம். ஸோ இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டில் இது கொஞ்சம் நல்லா வாண்டட் இருக்கு. பார்க்க എല്ലാ തെങ്ങിനും നമ്മൾ ഈ കുമ്മായം അടിച്ചിട്ടുണ്ട് അല്ലേ? இது எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் சுண்ணாம்பு. இது சுண்ணாம்பு வந்து நாங்கள் தை மாதம் அடிப்போம், பொங்கல் டைமில் அடிப்போம்.
பொங்கல் டைமில் அடிப்போம். பொங்கல் டைமில் அடிக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம விவசாயம் பண்ணுறது வந்து பொங்கல் டைமில் வந்து இந்த நமக்கு எதெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அதுக்கு ஒரு நன்றி சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கு நம்ம பண்ணுறோம். அதுகொண்டானே அதுக்கு அடிக்கிறது. செகண்ட் சயின்டிஃபிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இது கரையான்னு சொல்லுவாங்க. கரையான் ஏறாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த சுண்ணாம்பு அடிச்சோம்னா கரையான் மரத்துக்கு ஏறாது. ஸோ அது ஒரு 2 விஷயத்துக்காக இந்த சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருக்கோம். மரத்துக்கு கால்சியம் கண்டென்ட் கூடுதலாக கிடைக்கும். இப்போ மழை பெய்யும் போது கம்ப்ளீட் தென்னை மரம் நனைஞ்சு அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் கீழே தென்னை மரத்துக்கு அடியில் வரும். அதுவும் അവിടെ വളമായിട്ട് കിട്ടും. വളമായിട്ട് கிடைக்கும். அது வந்து கால்சியம் கண்டென்ட் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அந்த சுண்ணாம்புல. അതെ ചുണ്ണാമ്പായതുകൊണ്ട് അല്ലേ. നമ്മളിപ്പോൾ ഏകദേശം 1800 തെങ്ങുണ്ടെന്ന് പറഞ്ഞല്ലോ. ഇവിടെയൊക്കെ നല്ല ഭംഗിയിൽ കിടത്തിരിക്കുന്നു. ശരിക്കും എല്ലാ പ്രാവശ്യവും ഇതിൻ്റെ അടി തുറന്ന് വളമിടാറുണ്ടോ? എങ്ങനെയാണ് തെങ്ങിൻ്റെ? വർഷത്തിൽ 2 ടൈം பண்ணுவோம். ഒന്ന് வந்து ജനുവരി മന്ത് പண்றது, இன்னொன்று வந்து ஜூன் மந்த்ல பண்ணுவோம். അത് നമ്മൾ മരത്തിന്റെ തോലൊക്കെ വെട്ടിക്കിട്ടാണ്. ഇതിന്റെ അടിയിൽ എന്തൊക്കെയാണ് ഇടാറ്? വളം ഫസ്റ്റ് வந்து நம்மளுக்கு வெர்மி கம்போஸ்ட் போடுறதுണ്ട്. செகண்ட் இது ஜீவாமிர்தம் கொடுப்போம். ஜீவாமிர்தம் கொடுப்போம். அப்புறம் தொழு உரம்னு சொல்லிட்டு குப்பை மண்ணு கொடுப்போம். குப்பை மண் அதாவது ட்ரை கவுடங் கவுடது சாணத்தோடது ட்ரை குப்பை மண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ இது 3 கொடுத்தது போக தண்ணி இரிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ஓலை போட்டு மூடி வைக்கணும். ஓலையிட்டு மூடி மல்ச்சிங் பண்ணணும். அது எதுக்காக பண்ணணும்னா அந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஸோ அந்த தணுப்பம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்துல கூடுதலான மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்காக அந்த ஓலை போட்டு வைப்போம். ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஓலையில் வந்து அந்த பொட்டாஷ் கண்டென்ட் கூடுதலாக கிடைக்கும். ஒரு மட்டையில் வந்து ஒரு 6 ரூபா பொட்டாஷ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நேச்சராகவே தென்னையோட சோகையில் வந்து பொட்டாஷ் கண்டென்ட் கூடுதலாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல போட வைக்கும்போது ஸோ நம்மளுக்கு மண்ணுக்கு எவ்வளோ தூரம் அது சாதகமாக இருக்கும், மரத்துக்கும் அது ரொம்ப தூரம் சப்போர்ட்டிவாக இருக்கும். അങ്ങനെയുണ്ടല്ലേ. ശരിക്കും നമ്മളിപ്പോൾ ഇത്രയും തെങ്ങ് വെച്ചിട്ടുണ്ടല്ലോ. അപ്പോൾ 1800 തെങ്ങിന്ന് ഇപ്പോൾ നമ്മൾ 800 തെങ്ങ് കള്ള് ചെത്താൻ കൊടുത്തിട്ടുണ്ട്. ബാക്കി 1000 തെങ്ങാണ് നമ്മൾ കായ്ക്കായിട്ട് എടുക്കുന്നത്. ഇതിൽ നിന്ന് നമ്മൾ എന്തൊക്കെ പ്രോഡക്റ്റ് ആണ് നമ്മൾ വെളിച്ചെണ്ണ അങ്ങനെയുള്ള എല്ലാം പ്രോഡക്റ്റ് ആക്കി നമ്മൾ കൊടുക്കുന്നുണ്ടോ? ஆமாம். ஸோ இது மெயினாக என்னென்னா அந்த 1000 மரத்தில் கிடைக்கக்கூடிய தேங்காய் வந்து கம்ப்ளீட்டாக இயற்கை விவசாயம் அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பண்ணும்போது ஸோ அதை நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணி கோகனட் ஆயிலாக கொடுத்துட்ருக்கோம். அதாவது நம்ம தோட்டத்திலேயே வந்து 2 மரச்செக்கு போட்டிருக்கோம். மரச்செக்கு. ஸோ அந்த செக்லேயே ஆட்டி நம்ம டீசன் ஃபார்ம்ஸுங்கிற பிராண்டில் கோகனட் ஆயில் கொடுத்துட்ருக்கோம். மரச்செக்கு நம்மளுടെ കാളയെ ഉപയോഗിച്ചിട്ടാണോ അതോ മെഷീനാണോ? இப்போ கொஞ்சம் ஒரு செமி மிஷின் தான், ஒரு கஸ்டமைஸ்டு மிஷின். இது ஒரு 3 HP மிஷின், ஒரு லிமிட்டட் RPMல தான் அது சுற்றும். ஸோ உங்களுக்கு அந்த ஆயிலில் வந்து ஹீட் வராது. ஸோ மரச்செக்குங்கிற கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா ஸோ எவ்வளோ தூரம் நம்ம அதை அதாவது ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. ஹீட் வந்துச்சு அப்படின்னா அந்த கோகனட்டில் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ எல்லாம் வேப்பர் ஆகிடும், நஷ்டப்பட்டு போகும். அப்போ இதில் கூடுதலாக கிடைக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா லாரிக் ஆசிட்னு சொல்கிற ஒரு பர்சன்டேஜ். கோகனட் ஆயிலில் வந்து லாரிக் ஆசிட்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு அவைலபிள் சோர்ஸ் வந்து மதர்ஸ் மில்க், தாய்ப்பாலில் கிடைக்கும். செகண்ட் அவைலபிள் சோர்ஸ் வந்து கோகனட். ஸோ அப்போ நம்ம அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஹீட் வந்துச்சு அப்படின்னா இந்த லாரிக் ஆசிட் பர்சன்டேஜ் இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த இதுக்காக தான் மரச்செக்கு. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஹீட் இல்லாமல் அந்த ஆயிலை கன்சியூம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ഇത് ബെനിഫിറ്റ് നമ്മൾക്ക് അല്ലേ. അങ്ങനെ ഒരു കാര്യമുണ്ട്. ഇതാണ് നമ്മളുടെ അടുത്ത സെക്ഷൻ തെങ്ങിൻ്റെ അല്ലേ. ഈ ഏരിയയിൽ എത്ര തെങ്ങ് നിൽക്കുന്നുണ്ട് അവിടുത്തെ കിഴിച്ച്? ഇതിൽ മൊത്തം ഒരു 500 മരം ഇരിക്കുന്നത്. ഇവിടെ 500 ഉണ്ട്. നമ്മൾ നേരത്തെ കണ്ടടുത്ത് ബാക്കിയുണ്ട് അല്ലേ. ഓക്കെ, 500 മരം ഇവിടെ ഉണ്ട് അല്ലേ. ഒരു വർഷം എത്രത്തോളം തേങ്ങയുടെ പ്രൊഡക്ഷൻ ഉണ്ട് നമുക്ക്? ഒരു വർഷത്തേക്ക് ഒരു 120 കായ് கிடைக்கும். ஒரு தெங்கில் ஒரு தெங்கில் வந்து 120 காய் கிடைக்கும். ஆமாம், ஒரு காய் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 520 கிராம் 530 கிராம் வரும் வெயிட். അത്രയും വരുന്നുണ്ടല്ലേ. ഓക്കെ ഓക്കെ. അപ്പോൾ അത്യാവശ്യം ഈൽഡ് ഉണ്ട് അല്ലേ. வரும். ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு கோகனட் ஆயிலுக்கு ரொம்பவே பர்சன்டேஜ் கூடுதலாக வரும். അതല്ലേ, கொஞ்சம் அந்த நியூட்ரிஷன் ஃபேக்டர் வந்து நல்லாயிருக்கும் இதில். இது காங்கேயம் ப்ரீடு. இது காங்கேயம் அല്ലേ. காங்கேயம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்த ஃபஸ்ட்டு നാട്ടു മാട് അല്ലേ. നിങ്ങൾ തമിഴ്നാട് അടുത്തായതുകൊണ്ട് അല്ലേ, അടുത്തായതുകൊണ്ട് വളരെ പെട്ടെന്ന് கொண்டுவந்தொரு ப்ரீட் ஆയിരിക്കും. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே நிறைய நாட்டு மாடு வந்தது. அதല്ലേ, இது வந்து எங்களுக்கு ஒரு லக்கியான மாடு. அது എത്ര വർഷമായി? ஒரு 3 வருஷம் ஆச்சு, 3-3.5 வருஷம் ஆச்சு. അതല്ലേ. എത്ര ലിറ്റർ പാല് കിട്ടും? ഒരു 3-4 കൊടുത്തിട്ട് 4 ലിറ്റർ വരെ കിട്ടും അല്ലേ. ഓക്കെ. മുട്ടാ തങ്ങാൻ 2 കാളയുണ്ട്. അപ്പോൾ അല്ലേ, പാലക്കാട്ടുകാർക്കെല്ലാം കാങ്കയും കാളയോട് ഭയങ്കര താല്പര്യം കേട്ടോ, തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ളതായതുകൊണ്ടേ. അപ്പോൾ ഇനി നമുക്ക് നമ്മുടെ ഇൻ്റർക്രോപ്പായി ചെയ്തിരിക്കുന്ന വാഴയാണ് നമുക്ക് കാണിക്കാനുള്ളത് അല്ലേ.
ഏകദേശം എത്ര വാഴയുടെ തൈ വെച്ചിട്ടുണ്ട്? മൊത്തം 2500 തൈ ഉണ്ട്. 2500 തൈ വെച്ചിട്ടുണ്ട് അല്ലേ? இது வந்து செங்கதலி செவ்வாழைன்னு சொல்லுவாங்க. செவ்வாழை. ஆமா. இது வந்து டோட்டல் வந்து ஒரு 14 மாசம் ஆகும் ஈல்டு வரக்கு. 14 months. இது தென்னைக்குள்ள இன்டர்கிராப்பா பண்ணிருக்கு செங்கதலி. ஓ, தெங்கிന്റെ ഉള്ളിൽ இன்டர்கிராப் பண்ணிருக்கு. சோ வாழைக்குள்ள இன்டர்கிராப் பாக்கு தை. இதுக்குள்ள இன்டர்கிராப் போட்டு கமுங்கிന്റെ அല്ലേ? ஆமா. வாழைக்குള്ളിൽ നമ്മൾ അത് ചെയ്തിട്ടുണ്ട്. ஸோ இது என்னென்னா மொத்தம் வந்து இருக்கிற ஃபீல்டை வந்து மொத்தமாக யூட்டிலைஸ் பண்ணணும். எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ தென்னை ஒரு இன்கம் இருக்கும், வாழை ஒரு இன்கம் ஆகும், கவுங்க ஒரு இன்கம் ஆகும். பல மேഖലയിലൂടെയും നമുക്ക് ക്യാഷ് വരും. ப்ளஸ் அது போக ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து தோட்டத்துக்குள்ள டெவலப் ஆகும். ஒரு மைக்ரோ கிளைமேட் டெவலப் ஆகும். அതാണ് ഏറ്റവും വലിയൊരു കാര്യം അല്ലേ? ஸோ இது ஒரு 3-4 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தென்னை மரத்தில் குருமிளகு வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. കുരുമുളക് വെക്കാം തെങ്ങില് അല്ലേ? സോ അതുക്കുള്ള ഒരു മൈക്രോ ക്ലൈമറ്റ് ഡെവലപ്പ് ആക്കി ഒരു നല്ല ഷെയ്ഡ് കിടക്കും. അത് ഭയങ്കര വിജയിക്കും. അത് ഒരുപാട് ആളുകൾ ചെയ്യുന്നുണ്ട് കേട്ടോ. അത് ഒരു മാർക്കറ്റ് ഇருக்கு കുരുമുളക്. അതെ 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 അതെ, അത് വലിയൊരു ഘടകം തന്നെയാണ്. ഇപ്പോൾ ഇത്രയും 36 ഏക്കർ ഉണ്ടല്ലോ. അപ്പോൾ ഈ 36 ഏക്കറിലേക്കും വളം കൊടുക്കുന്ന രീതി എങ്ങനെയാണ്? ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நாட்டு மாட்டிலேருந்து தான் நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நாட்டு மாடு கொடுக்கக்கூடிய சாணம் கோமூத்திரம் தான் நம்மளுக்கு ஃபெர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டெய்லி அந்த ஷெட்டு வாஷ் பண்ணுறது வந்து இந்த டேங்க்குக்கு வந்துடும். ഓ, ഈ ടാങ്കിലോട്ട് വരും അല്ലേ? ടാങ്കിക്ക് வந்துடும் എന്നും വാഷ് ചെയ്യുന്നത്. ஸோ இது கம்ப்ளீட் வந்து சாணகம், கோமூத்திரம் പ്ലസ് തണ്ണി ഇതെല്ലാമേ എടുക്കും. ഇതെല്ലാം ഇതിലുണ്ടാവും. ഇതിലൊരു പൈപ്പിൽ നേരെ കൊടുത്തിരിക്കുന്നു അല്ലേ? ഓക്കെ. സോ ഇതിൽ வந்து ഡയറക്റ്റാ മോട്ടർ കൂടെ സെക്ഷൻ കണക്ട് பண்ணிருக்கோம். ഓ, ഇതിൽ നിന്ന് നേരെ മോട്ടറിന്റെ ഇതിലേക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട് അല്ലേ? അതിൽ കണക്ട് பண்ணிருக்கு. ஸோ இது என்னன்னா, இப்போ இரிகேஷன் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த கண்ட்ரோல் வால்வ் ஓப்பன் பண்ணிட்டா ஓகே ഡയറക്റ്റാ അത് ഫീൽഡിലേക്ക് പോയിടും അല്ലേ? ഓക്കെ ഓക്കെ. ഇത് ഇവിടെ കുറേ ഇതിരിക്കുന്നുണ്ടല്ലോ. இது வந்து ஜீவாமிர்தம்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். ஜீவாமிர்தம். ஓகே. ஓ, இதெல்லாம் ஜீவாமிர்தம் ப்ராசஸ். ஸோ இதுக்கு தான் வந்து மெயின் வந்து நாட்டு மாட்டு சாணகம், கோமூத்திரம், கரும்பு சக்கரை, பயிர் மாவு, ஒரு கைப்பிடி மண் ப்ளஸ் ஒரு 200 லிட்டர் தண்ணி. ஸோ இதுதான் அதோட காம்பினேஷனு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நாட்டு மாட்டுலையும் சாணத்துலேயும் கோமயத்துலேயும் நிறைய மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் கூடுதலாக இருக்கும். அதாவது மண்ணில் போய் அது குளுக்கோஸ் கண்டென்ட்டாக மாறி செடிக்கு எவ்வளோ தூரம் அதுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ கொடுக்க முடியுமோ அந்த கண்டென்ட் எல்லாமே இந்த ஜீவாமிர்தத்தில் இருக்குது. ஸோ இதில் அவ்வளோ விசேஷம் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இப்போ ஃபர்மெண்டேஷன் ஆகிடும். இது வந்து டோட்டலாக ஒரு 4 days ஆகும். 4 days ஆகும். 4 days ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன், ஒரு லேயர் ஃபார்மேஷன் வரும். ஒரு ஈஸ்டர் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா இது கம்ப்ளீட் ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து ஃபெர்டிகேட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஒரு ட்ரம் ரெடியாக இருக்குது. 4 days ஆகும். അതല്ലേ? 4 days ஆகும். ஓகே. ஸோ இந்த ட்ரம் வந்து நேற்று கலக்குனது. എന്താണ്? ஒரு நாள் ஆச்சு. ஒரு ദിവസം. അല്ലേ? இந்த மீத்தேன் கேஸ் இதெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் கூடுதலாகும் போது அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கும். அப்போ நடந்ததுன்னா இந்த மாதிரி ഇതേപോലെ ആവും. ഇത് നടന്നു കഴിഞ്ഞാൽ ഇങ്ങനെ ആവും. அந்த மாதிரி ஆகும் അല്ലേ? ஆமாம். ഓക്കെ 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 ഓക്കെ. ഇതും ഇവിടെ ഒരു പൈപ്പ് കൊടുത്തിട്ടുണ്ടല്ലോ അല്ലേ? இது வந்து எல்லாமே ஒரு செமி ஆட்டோமைஸ்டு சிஸ்டம் தான் இங்கே நம்ம ஃபார்மில். ஸோ இது எப்படின்னா, இப்போது 4 days கழிச்சு இது ஃபர்மெண்ட் ஆகிடும் இல்லையா? ஆகும்போது கம்ப்ளீட் அந்த ஃபர்மெண்டான லிக்விட் மட்டும்தான் மேலே நிற்கும். அந்த ஹார்ட் டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து அந்த பைப் கீழே போய் டெபாசிட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, மோட்டர் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கேட் வால் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ அந்த லிக்விட் எல்லாமே போய் தண்ணி கூட போய் அது மிக்ஸ் ஆகி ஃபீல்டுக்கு போயிடும். டேரெக்டாக ஃபீல்டுக்கு போயிடும். நேராக ஃபீல்டு போயிடும் இல்லை? ஓ, கொள்ளலாம். ஸோ இது எப்படின்னா ஒரு செமி ஆட்டோமைஸ்ட் சிஸ்டம் அது ஃபெர்டிகேஷனுக்கு. അതുകൊണ്ട് മാൻ പവർ ഒരുപാട് കുറവായിരിക്കുമല്ലോ? கம்மியான. முதல்ல வந்து இப்போது இது ஒரு ட்ரம்மை ஃபீல்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு அங்கே மிக்ஸ் பண்ணி பக்கெட்டில் மேனுவலாக எடுத்து மரத்துக்கு செடிக்கு எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணுச்சு. அப்போ வந்து ஒரு 5 பேர் பிடிச்சது, 5 லேபர் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டேஜை கட்டி இப்போ இந்த மாதிரி ட்ரம் எல்லாம் வச்சு பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு லேபர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மதியല്ലേ? அதே போதும். ஸோ அதனால ഒരുപാട് ലാഭമാണ് അല്ലേ? ஆமாம். ஒரு செமி ஆட்டோமைஸ்ட் ப்ளஸ் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரிஸ்க் கம்மி, பர்டன் கம்மியான ஒரு சிஸ்டமாக மாறிடுச்சு இப்போ. அப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸி, லேபருக்கும் கொஞ்சம் ஈஸி, ஃபெர்டிகேஷன் சிஸ்டமும் கொஞ்சம் இப்போ ஈஸியாக இருக்குது. நமக்கு ஈஸியாக இருக்குது.
ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம கம்ப்ளீட் இயற்கை விவசாயம் பண்ணி நம்ம விளைய வைக்கிற தேங்காயை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறோம். அது வேல்யூ அடிஷன் இன் சென்ஸ் 2 செக்கு போட்டிருக்கு. நம்ம தேங்காய் இப்படி காய வச்சு கொப்பரையாக்கிட்டு இந்த கொப்பரையை வந்து கன்வெர்ட் பண்ணி ஆயிலாக கொடுத்துட்ருக்கோம். ഇതിൽ ചെയ്യുമ്പോഴൊരു ഗുണം എന്താണ്, നമുക്ക് എന്താണ് ഒരു ബെനിഫിറ്റ് ആയിട്ട് എന്താ? இது எல்லாமே வந்து சன் ட்ரை பண்ணுறது, அதாவது சோலார் ட்ரை கிடையாது, சோலார் ட்ரை பண்ணுறது உண்டு. இது ரோஸ் பண்ணுறது இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து இது சன் ட்ரை பண்ணி. இதோட குணம் மெயின் வந்து லாரிக் ஆசிட் கண்டென்ட் இது வந்து கூடுதலாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லாரிக் ஆசிட் பர்சன்டேஜ் வந்து மதர்ஸ் மில்கில் இருக்கும். செகண்ட் அவைலபிள் சோர்ஸ் வந்து கோகனட்டில். அப்போது அந்த கோகனட் வந்து எவ்வளோ தூரம் நம்ம இயற்கை விவசாயத்தில் அதை நம்ம ஸ்பாயில் பண்ணாமல் அதோட நியூட்ரிஷன் ஃபேக்டர் நம்ம எவ்வளோ தூரம் அது நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்துட்டு இதை நம்ம சன்ட்ரை பண்ணி மரச்செக்கில் கோகனட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து மரச்செக்கு. ஸோ ரெண்டுமே வந்து மரத்தில் ஆனது இது. ஸோ இது உள்ள ஒல்லு உலக்கைன்னு சொல்கிற 2 போர்ஷனுமே மரத்தில் தான். ஸோ ஃப்ரெஷ் ஆகிற இடம் வந்து மரம். ஸோ மெயின் கண்டென்ட் என்னென்னா மரத்தில் வந்து ஒரு 27% தான் ஹீட் வரும். அதிகப்படியான ஹீட்டு பர் டே ஃபுல்லாக ஆட்டினா 27% தான் வரும். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த கொப்பரால் கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் ஃபேக்டர், லாரிக் ஆசிட், மற்ற அமினோ ஆசிட்ஸ், இந்த செயின், இது எல்லாமே வந்து வேப்பர் ஆகாமல் நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்ன கிடைக்கணுமோ ஒரு கொப்பராலேருந்து அப்படியே கிடைக்கும் இந்த கோகனட் ஆயில். ஸோ அதுதான் மெயின் ஸ்பெஷல் இந்த இதில். இப்போ ஜஸ்ட் மிஷின் ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஆயில் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மிஷினில் பார்த்த மாதிரி செக்கு அதில் ஆட்டிட்டு ஒரு 3 days வந்து வெளியில் ஒரு நிழலில் ஒரு ட்ரம்மில், சில்வர் ட்ரம்மில் போட்டு கம்ப்ளீட் வச்சுருவோம். 3 ദിവസം. ஸோ தட் உங்களுக்கு அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே டெபாசிட் ஆகிடும். இந்த மாதிரி தெளிவான ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதான நம்மளோட ப்ராடக்ட். ஸோ இது வந்து டீசன் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் நாங்கள் பாட்டில் பண்ணி ഡയറക്റ്റ് മാർക്കറ്റിംഗ് பண்ணிட்டு ഡയറക്റ്റായിട്ട് ഇത് കേരളത്തിൽ എവിടെ വേണമെങ്കിലും അയച്ചു കൊടുക്കുകയും ചെയ്യും. നമ്മളെ വീഡിയോ കണ്ടിട്ട് ആളുകൾ വിളിക്കുകയാണെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും அனுப்பலாம். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இப்போ கேரளா அனுப்பிச்சிட்ருக்கேன், கர்நாடகா அனுப்பிச்சிட்ருக்கேன், தமிழ்நாடு அனுப்பிச்சிட்ருக்கு. അതല്ലേ எல்லாத்துக்கும் கொரியர்லேயே அனுப்புகிறேன். എന്താണ് ഇത് 1 ലിറ്ററിൻ്റെ വില എന്താണ്? ഇപ്പോൾ 1 ലിറ്റർ 300 രൂപയ്ക്ക് കൊടുത്തിട്ട്ருக்கேன். 300 രൂപയ്ക്കാണ് അല്ലേ? ഓ, ഏകദേശം 1 വർഷം വരെയൊക്കെ കേടുകൂടാതിരിക്കും അല്ലേ? വരും. സെൽഫ് ലൈഫ് வந்து ஒரு வருஷம் வரும். 12 months வரும் அല്ലേ? നമ്മൾ ഇതിൽ ஸோ இது நம்ம பாலை வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு நல்லா காஞ்சி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக அந்த கொதி ஆறுனதுக்கப்புறம், அதாவது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட் தயிரை மாறிடும். தயிராயிரும். அந்த தயிரை வந்து தயிர்லேருந்து தான் பட்டர் எடுக்கிறோம். பட்டர்லேருந்து நெய் எடுத்துகிட்டு இருக்கோம். கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து ஹீட் பண்ணி பண்ணுறோம். அதாவது க்ரீமில் பண்ணுறது கிடையாது, ஃப்ரெஷ் மில்க்லேருந்து பண்ணுறது இல்லை. இது மில்கை வந்து பாயில் பண்ணி கேர்டாக்கி கேர்ட்லேருந்து பட்டர் எடுத்து பட்டர்லேருந்து கீ பண்ணிட்டு இருக்கோம். അങ്ങനെയാണ് இது வந்து மில்க்கு. பட்டர் ഇത് ബട്ടർ അല്ലേ? இதுதான் பட்டர். ഇത് നമ്മൾ ബട്ടറും സെയിൽ ചെയ്യുന്നുണ്ടല്ലോ? ബട്ടർ സെയിൽ ഇല്ല. ബട്ടർ സെയിൽ ഇല്ല, ഡയറക്റ്റ് ഗീ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ഓ, ഗീ ആക്കി കൊടുത്തരും അല്ലേ? ஓகே. ஸோ இது பட்டர் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது, கீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இது கூட கொஞ்சம் கறி லீஃப் ഇത് നമ്മളെ കറി ലീവ്സ്. ഓ, ശരി. അതിൻ്റെ ഉദ്ദേശം എന്താണ്? அது கூடுதலாக கொஞ்சம் மெக்னீஷியம் கண்டென்ட் கொஞ்சம் கூடுதல் கறி லீஃபில். மெக்னீஷியம் கண்டென்ட் கூடுதல். അപ്പോൾ ഇത് കേട് വരാതിരിക്കുമോ? ஒன்றாகாது. ஃப்ராக்னன்ஸ் நல்லாயிருக்கும். பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் ஃபேக்டர் அதில் ஜாஸ்தி. மெக்னீஷியம் கூடுதலாக இருக்கிறதுனால இந்த கைகால் வலி, இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அது ஒரு நல்ல மெடிசன். இது நம்மளோட இதான் கீ. நம்மளோட இது A1 ആണോ A2 ആണോ? இது A1 അല്ലേ? A1 ഗീ ആണ് അല്ലേ? 200 ഗ്രാമോ? 200 250? 250 grams. 250 ആണ്. ഓക്കെ. ഇത് 250 ഗ്രാം എന്താണ് റേറ്റ്? ஒரு கிலோ வந்து 1200 கொடுத்துட்ருக்கோம். நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு 12 ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓ, சரி. 12 ப்ராடக்டில் மில்லட்டில் ஃப்ளேக்ஸு, ஸோ இதெல்லாம் கூட பண்ணிகிட்ருக்கு. மில்லட் வந்து கம்ப்ளீட் நேச்சுரல் ஃபார்மிங்கில் பண்ணக்கூடிய സോഴ്സിൽ കളക്ട് பண்ணி நம்ம ഡീസൻ ഫാംസ് ലേബലിൽ ബ്രാൻഡ് பண்ணி கொடுத்துட்டோம். ஓ, അങ്ങനെയാണ്. മറ്റ് ഫാമേഴ്സിൻ്റെ അടുത്ത് നമ്മൾ കളക്ട് ചെയ്യുന്നു അല്ലേ? ஸோ இது ஃபார்மர்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு ஃபார்மிங் பண்ண முடியும், மார்க்கெட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஃபார்மர்ஸை நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஆர்கானிக் ஃபார்ம் மாத்திரமே நம்ம எடுக்குന്നുള്ളൂ അല്ലേ? ஆமாம். ப்ளஸ் இது வந்து நோ ஃபியூமிகேஷன் இல்லை. സെക്കൻഡ് வந்து അൺപോളിഷ്ഡ്. ഓക്കെ. അപ്പോൾ നമ്മൾ ദീശൻ ഓർഗാനിക് ഫാംസിൻ്റെ എല്ലാ വിഷ്വൽസും കണ്ടു. നിങ്ങൾക്ക് തന്നെ മനസ്സിലായില്ലേ? കാരണം എല്ലാ രീതിയും എന്ത് ചെയ്യുന്നതും നമ്മുടെ പക്ക ജൈവമായിട്ടാണ് ചെയ്യുന്നത്. ജീവാമൃതം,
അതുപോലെ പശുക്കളിൽ നിന്നുള്ള എല്ലാ പ്രോഡക്റ്റുകളും ഉപയോഗിച്ച് എന്തിന് തെങ്ങിന് വരെ നമ്മൾ യൂസ് ചെയ്യുന്നത് ഇതുപോലുള്ള പശുവിൻ്റെ ചാണകവും ജീവാമൃഗവും പഞ്ചഗവ്യവും ഒക്കെയാണ്. ഇങ്ങനെ പക്കാ ജൈവമായി ചെയ്ത് ഒരു 36 ഏക്കറോളം സ്ഥലത്ത് ഏറ്റവും നല്ല രീതിയിൽ കൃഷി ചെയ്ത് ഈ നാടിനെയാകെ ഒരു വലിയ ഒരു മാതൃകയായിട്ട് നിൽക്കുന്ന ഈ ഫാം നിങ്ങളുടെ മുൻപിലേക്ക് എത്തിക്കാൻ കഴിഞ്ഞതിൽ തന്നെ നമുക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. അതുമാത്രമല്ല, ഈ ഫാമിനെ തേടിയിട്ട് ഇത്രയും അവാർഡുകളൊക്കെ വന്നതിൻ്റെ കാരണവും ഇത് തന്നെയാണ്, ഇവരുടെ ഒരു ക്വാളിറ്റിയാണ്. അപ്പോൾ എന്തായാലും നമ്മൾ ദീശൻ ഫാമിൻ്റെ നമ്മളെ ശരവണൻ ഭായിയുടെ നമ്പർ നിങ്ങൾക്ക് നമ്മുടെ വീഡിയോയിലൂടെ കൊടുത്തിട്ടുണ്ട്. തീർച്ചയായിട്ടും നിങ്ങൾ കോൺടാക്റ്റ് ചെയ്യുക. ആവശ്യക്കാർക്ക് ഇവിടെ നിന്നുള്ള എല്ലാ പ്രോഡക്റ്റും നിങ്ങളിലേക്ക് എത്തിച്ചു തരും. ഏറ്റവും സത്യസന്ധമായ രീതിയിലാണ് ഇതെല്ലാം ചെയ്യുന്നത്. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഈ വീഡിയോ കണ്ടപ്പോൾ മനസ്സിലായിട്ടുണ്ടാവും. അപ്പോൾ എന്തായാലും ഇതുപോലുള്ള കർഷകർ തന്നെയാണ് ലോകത്തൊട്ടാകെ അറിയേണ്ടത്. നമ്മുടെ ഈ വീഡിയോ നമുക്ക് ഇതുവരെ തന്ന എല്ലാ സപ്പോർട്ട് ഉള്ള പോലെ തന്നെ ബാക്കി എല്ലാവരിലേക്കും എത്തിക്കുക. ലോകമൊട്ടാകെ അറിയട്ടെ ഇവരെ പോലെയുള്ള ആളുകൾ. എന്തായാലും നമുക്ക് അടുത്ത വീഡിയോയിൽ ഒട്ടും വൈകാതെ